This is Venkat for Venkatfin.com. Let us keep this video very quick. எனக்கு நானே சொல்லிக்கிறேன், sometimes பேசிட்டே இருப்பேன். This is Venkat, உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். நம்பர் Venkatfin.com இருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. கன்சல்டிங் ஃபீ அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னாக்கா இக்னோர் பண்ணிக்கோங்க. as simple as that. I'll be happy, you'll be happy. Basically 3 years back when I started this, நானும் ஒரு டிப்பிக்கல் ஏஜென்ட் மாதிரி இருந்திருக்கலாம். இதை யாராவது கால் பண்ணாங்கன்னா இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சமம் எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஏதோ ஃபீல் பண்ணேன், நான் இந்த ஹெல்த் முக்கியமாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏதோ ஒரு பயஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு இது நான் டிஸ்கவர் பண்ணேன்னா 2023 இருந்து உண்மையான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறதும் நீங்கள் பார்க்குறது உண்மையான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இல்லை, அது 3 month ஆவரேஜ். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிற பேரில் நிறைய பேர் இன்கர்டு கிளைம் ரேஷியோவை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட் அபவுட் இட். ஐ டோன்ட் நோ ஹவு IRDA இஸ் அக்செப்டிங் இட். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு கார்பரேட் என்டிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சுட்டு வாங்குறாங்க. நான் ஒரு விஷயம் கேட்பேன், பஸ் அது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99, 100. இட்ஸ் லைக் அ ஜோக் வென் யூ see this 100% claim settlement ratio 99 because that is not true anyway when it comes to health insurance companies at least. உங்களுக்கு கிளைம் கிடைக்குதான்னு பாருங்கள். நீங்கள் டேட்டா சொல்லி கரெக்டாக எடுக்கிறீங்க, ஒரு எத்திக்கலான கம்பெனியில் வாங்குறீங்க. அதை நான் என்ன மீன் பண்ணுறேன்னா கார்ப்பரேட் எத்திக்ஸ் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு லாஸ்ட் வீக்காக சாயிஃப் அலி கானுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒருத்தர் வந்து இந்த பாலிவுட் ஆக்டர், ஓகேவா, வீட்டுக்குள்ளே வந்துட்டு யாரோ அவங்க சன்னை வந்து கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவர் தடுத்துருக்காரு. கத்திலாம் ஃபேஸில் பட்டுருது, கத்தி குத்தலாம். பெருசாக டீப்பாக உள்ளே போல இருக்கு. அதனால பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியல. எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹி ஆக்சுவலி காட் இன் டு. பட் அதுக்கு மும்பையிலாம் பாருங்கள் 35 lakhs ஓவராலாக செலவு பண்ணியிருக்கு ஒரு பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. நம்ம கம்பெனி பேரை சொல்ல வேண்டாம், ஏன்னா எல்லா கம்பெனிலுமே பயஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். I don't want to say this company is bad, that company is good. இது காரணம் நான் எண்டில் சொல்லிடுறேன். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, மற்றவெல்லாம் வந்துட்டு கேஷ்லெஸ் அப்ளை பண்ணால் 30 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஆகும். ஆனால் அண்ணனுக்கு மாத்திரம், சாயிஃப் அலி கானுக்கு மாத்திரம் உடனே கேஷ்லெஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணியாச்சு. 25 lakhs அப்ரூவ் பண்ணியாச்சு. ஓவராலாக சர்ஜரிக்கு 35 lakhs செலவாயிருக்கு, அதுவுமே செட்டில் பண்ணிட்டாங்க. இது பிஆர் ஸ்டண்ட் மாதிரி வெளிவிட்டாங்களா இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணி மற்றவங்க கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அதுவும் விச் அவங்க வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி ஒரு அதாவது இந்த மாதிரி கற்றுக்குத்துறா நடந்துச்சுன்னா இது எமர்ஜென்சியில் வந்துட்டு உடனே கிளைம், அதாவது கேஷ்லெஸ் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் எஃப்ஐஆர் கேட்பாங்க. ஆக்சிடென்ட்னாலே எஃப்ஐஆர் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆக்சிடென்ட், ரைட்? அப்போ எஃப்ஐஆரே இல்லாமல் நீங்கள் எப்படி இருந்து உடனே கேஷ்லெஸ் வந்து அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண சராசரி இந்தியனாக இருந்தால் இதை பண்ணுவீங்களா? சாயிஃப் அலி கான் தான் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாருமே நான் தப்பு சொல்லலை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். நான் ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன், எனக்கு வேலை இல்லாமல் போச்சு. அட்லீஸ்ட் 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேருந்து எனக்கு வந்துட்டு நீங்கள் எங்கள் ப்ராடக்டை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் பெரிய கும்பிடு போட்டேன். ஏன்னா ஐ டிபெண்ட் ஆன் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு டு ஏர்ன் மை லிவிங். போதும் இது அப்படின்னு எனக்கு ஒரு நிம்மதி வந்து போதும். எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டான்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம்னு நான் நினச்சேன். ஃப்யூச்சரில் எப்படி மாறுவேன்னு தெரியாது. பிகாஸ் மை பிஸ்னஸ் இஸ் வெரி லெஸ். ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போதைக்கு நான் போதும், ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு சில நேரம் தமிழ்நாடு லீவ் விட்டுரும். ஏன்னா இந்த கம்பெனி நல்லது, இந்த கம்பெனி நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வடுவேசை அதில் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு பாலிசி ஹோல்டருக்கும் நல்லா இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நானுமே ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கிறேன், எனக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இதுதான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. நீங்கள் எல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும் போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளைம் கொடுக்குறானா அது வந்து எவனோ ஒருத்தனுக்கு கிளைம் கொடுத்த டேட்டா அது. ஓகே, ஓவராலாக ஒரு நல்ல கம்பெனிங்கிற அதை வச்சு ஜட்ஜ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. டிட் ஐ காட் த கிளைம் ப்ராப்பர்லி? அதுக்கு வந்து கார்ப்பரேட் எத்திக்ஸ். இப்போ ஒரு பிராண்டில் எஃப்ஐஆர் ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாமல் ஒரு செலிபிரிட்டிக்காக கிளைமை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸில் வந்து என்ன ஏஐ யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், எவனோ ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கிளைமை வாங்கி கொடுத்துட முடியும் தான் அர்த்தம். அப்போ கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, பிராண்டோட எவ்வளோ பாப்புலாரிட்டி, அப்புறம் எவனாவது டெஸ்டிமோனியல்,
இதுக்கெல்லாம் மேலே கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது. இனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்ட் பண்ணிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஐ ஃபீல் வெரி வெரி பெயின்ஃபுல் பிகாஸ் பீப்புள் திங்க் லைக் ரேண்டமாக மெசேஜ் பண்ணும்போது எனக்கு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் கன்சல்ட்டிங். ஸோ உங்களுக்கு கன்சல்ட்டிங் ஃபீ கொடுக்க பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் மெசேஜோ காலோ பண்ணாமையாவது இருக்கலாம். எஸ்பெஷலி பீப்புள் ஃப்ரம் கோயம்புத்தூர் அதுக்குன்னு தனி வீடியோ போடணும். இது புரியவே மாட்டேங்குது. நல்லா எஜுகேட்டடாக இருக்கவங்க கூட நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. வேலை இல்லாமல் போனவனுக்கு தான் கஷ்டம் தெரியும், அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தெரியாது.